Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஜா அறிவல்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பீட் ஸ்டிச்சிங் கிளாஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்க, பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் ஷேப்பில் எப்படி சுகர் பீட்ஸ் வச்சு ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்கு பெனில் அந்த ஷார்ப் எட்ஜ் மார்க் பண்ணி காட்டுறேன். நான் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் உடன் நீடில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உடன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் டுலிப் நீடில் எடுத்துக்கோங்க. டுலிப் நீடில் என்ன சைஸ் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 அப்படி இல்லைன்னா 24 mm இந்த சைஸில் நீங்கள் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த சென்டரில் குட்டியாக வளைவாக போகுதில்ல, இதில் நான் சிங்கிள் பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டபுள் பீடாக நான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா இந்த குட்டி வளைவு நமக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னா சிங்கிள் பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா டபுள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காட்டுறல இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ரெண்டு பீடாக வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிளாத்தோட த்ரெட்டும் சேர்ந்து நீடில் சிக்கும். ஸோ பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி நீடில் சிக்கிட்டுனா த்ரெட்லேருந்து நீடில் எடுத்துட்டு மறுபடியும் த்ரெட்டை பிடிங்க. ஓகே, இந்த மாதிரி வீடியோவில் பார்த்து நான் பண்ணுறேன். அந்த மாதிரி பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக ஆயிடும். இப்போ கீழே இந்த வி ஷேப் கிட்ட ஷார்ப் எட்ஜ் எப்படி கொண்டு வரேன்னு பார்க்கலாம். 2 மெத்தடில் கொண்டு வரலாம். ஒன்று நாட் போட்டு கொண்டு வரலாம், இன்னொன்று அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணி கொண்டு வரலாம். இதில் நம்ம நாட் போட்டு கொண்டு வர மெத்தட் ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மெத்தட் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. செகண்டாக ஒரு மெத்தட் உண்டு, இதில் செயின் ஸ்டிச் போட்டு கொண்டு வரது. அதுதான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் அப்படியே நீடில் திருப்பி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுங்க. இந்த செயின் ஸ்டிச் கரெக்டாக நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிங்களா அந்த ஒரு பீடுக்கு பக்கத்தில் வச்சு செயின் ஸ்டிச் போடுங்க. நல்லா பீடை ஒட்டினாக்கில் போடுங்க. போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு பீடாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஹார்ட் ஷேப்போட எண்ட் பார்ட் கிட்ட வந்தாச்சு. இதில் நீங்கள் ஷார்ப் எட்ஜ் எத்தனை பீட்ஸ் வச்சா உங்களுக்கு கரெக்டான ஷார்ப் எட்ஜ் வருதுன்னு பாருங்கள். எனக்கு இதில் சிங்கிள் பீட் வச்சோன்னே ஷார்ப் எட்ஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு அப்படி சிங்கிள் பீட் வச்சு வரலைன்னா 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் சிங்கிள் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கிறேன். நார்மலான நான் த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச்சுக்கு எண்ட் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி நாட் தான் நான் போடுறேன். நீங்கள் அந்த பீட்ஸ் மேலே த்ரெட் வச்சு நாட் போடுவோம்ல அந்த மாதிரியும் போடுங்க. ரெண்டுமே போடலாம். நெக்ஸ்ட் ஒரு லீஃப் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டு பீடாக தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜ்கிட்ட வந்தாச்சு. இதுக்கிட்ட அப்படியே த்ரெட்டை நீடில் திருப்பி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு பீட் ஸ்டிச் பண்ணுங்கள்.
இதில் வந்து உங்களுக்கு லாக் ஸ்டிச் போடாமே நான் அப்படியே நீடில் திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் போட சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டும் டர்ன் பண்ணி கொண்டு வரலாம். அது எப்படிங்கிறத நான் ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்பேன். இப்போது நான் அப்படியே நீடில் திருப்பி 2-3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அடுத்த லைன் டிசைன் வந்து அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் அதனால் ஒரு 2 செயின் ஸ்டிச் போல் பீட்ஸை ஒட்டினாக்கில் போடுறேன். போட்டுட்டு அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண. உங்களுக்கு எப்படி லைன் அதில் வருதோ நாட் போடாமல் இப்படி பண்ணுங்கள். நாட் போட்டு பண்ணால் நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நாட் போடாமல் பண்ணுங்கள். ஷார்ப் எட்ஜ்கிட்ட வந்தாச்சு. அதே மெத்தட் தான். சேம் அப்படியே தான் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் இந்த சைடும். ஃபைனலாக இந்த லீவ்ஸை முடித்து ஒரு எண்டு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் பார்க்கலாம். இந்த இதில் நான் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நீடில் திருப்பி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரியும் நம்ம வந்து ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.